ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனை பற்றி பார்க்கலான்னு சொல்லியிருக்கோம். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் சில டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறேன். நான் வரிசையாக இனி வர கிளாஸஸில் ஃபுல்லும் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனே எடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் நமக்கு எதனால யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ் ஆஃப் த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் படிக்க போகிறோம். டிசைடபிள் அண்ட் அன்டிசைடபிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ட்ரேசபிள் அண்ட் இன்ட்ரேசபிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வருது, அதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அல்காரிதம்னா என்ன அப்படின்னு நமக்கு ஆக்சுவலாக தெரியாமலே இருக்குது. அல்காரிதம் இந்த சென்ஸ் டைம் அண்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸை பொறுத்த வச்சு தான் நம்ம அல்காரிதம் க்ரியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அல்காரிதத்தோட எஃபிஷியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றதை ப்ராப்ளத்தை ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம் அப்படின்றது. அதை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம நாப்ஸ்டாக் ப்ராப்ளமோ இல்லாட்டினா ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வச்சு அல்காரிதம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அப்புறமேட்டு இப்போ தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் எடுத்துட்டோன்னா, இது எப்படி இருக்குன்னா, the branch deal with how effectively problems can be solved and model of computation using algorithm சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த அல்காரிதம் வச்சு நம்ம பண்ணுறோம். ஸோ டிஓசியில் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னென்ன தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆட்டோமேட்டா தியரின்னு நம்ம சொல்லுவாங்க. சில பேருக்கு கம்ப்யூட்டபிலிட்டி தியரின்னு பேப்பர்ஸ் வரும். இது எல்லாமே தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனோடு சேர்ந்தது தான், கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டி தியரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்போ இந்த டிஓசி, இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா டிஓசி. இந்த டிஓசியை நம்ம என்னென்ன அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம பேசுனா அதை அப்படியே ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் த்ரூ மாடல் செக்கிங், வெரிஃபிகேஷனுக்கு இந்த டிஓசி ஆப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பைலர் டிசைனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பைலர் டிசைனில் சர்க்யூட் டிசைன், டிஎன்ஏ கம்ப்யூட்டிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம why do you mean by compiler அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பைலர் தான் என்ன பண்ணுன்னா, நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சோர்ஸ் ப்ரோக்ராமாக ஒரு கோடை கொடுக்குறத அது அப்படியே ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கம்பைலர் தான் எப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தா தான் அது சிஸ்டத்தோட ப்ரோக்ராமிங் இதுக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணி அந்த ஃபார்மேட் படி இருந்ததுன்னா இருக்கும், இல்லைன்னா சப்போஸ் எரர் இருந்ததுன்னா எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இப்போ இதில் என்ன டிபிக்கல் கம்பைலர் அண்ட் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு கம்பைலர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே கம்பைலரில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த டயக்ராம்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் ஒரு சோர்ஸ் கோடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை லெக்சிக்கல் அனாலிசிஸாக பிடிக்கும். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னால் டோக்கன்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுக்கும். சின்டெக்ஸ் ட்ரீன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பிரேசஸ் எல்லாம் தனித்தனியாக ஒரு காலத்துலேயும் கரெக்டாக போட்டிருக்கான்னு செக் பண்ணுறது. அந்த மாதிரி சிமாண்டிக் அனலைசர், அதுக்கப்புறம் சிம்பிள் டேபிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் டேபிளில் எல்லாம் அந்தந்த டேபிளாக க்ரியேட் ஆகும். இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர், கோட் ஆப்டிமைசேஷன், டார்கெட் கோட் ஜென்ரேஷன், அப்புறம் எரர் ஹேண்டிலிங். ஒரு கம்பைலரோட மெயின் ப்ராசஸே இதுதான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 பார்க்குறது தான் இந்த இது 3 தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இதில் டிஓசியில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபேஸ் ஆஃப் அ கம்பைலர் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா சிந்தசிஸ் ஆஃப் சோர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு.
synthesis of phases of compilerல வந்துட்டு இப்போ என்னன்னா analysis of a source program, synthesis of source program அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அனலைஸ் பண்ண போகிறோம், அதோட சிந்தசைஸ் பண்ண போகிறோம் அந்த சோர்ஸ் ப்ரோக்ராமை. இதில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லெக்சிக்கல் அனாலிசிஸ், சின்டெக்ஸ் அனாலிசிஸ், சிமாண்டிக் அனாலிசிஸ் 3 ஸ்டெப்பும் எப்படி பேசஸ் வந்து பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த 3 பார்ட்டும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம். லெக்சிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு ரீட் பண்ணும். ஒரு ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுறத லெஃப்ட் டு ரைட்டை ரீட் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் எல்லாத்தையும் டோக்கன்ஸில் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வரிசையாக எடுத்துக்கு. இப்போ வந்து கீவேர்டை தனியாக, ஐடென்டிஃபையர் தனியாக, கான்ஸ்டண்ட்டை தனியாக, ஆப்ரேட்டர்னால் ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கும். அப்புறம் கம்மாஸு, கமெண்ட்டு, ஒயிட் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருப்போம். கமெண்ட்டுனா அந்த ஸ்லாஷ் கொடுத்து நம்ம டைப் பண்ணியிருப்போம். அது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக டைப் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து எரர் மெசேஜ் இருந்ததுன்னா அதை காப்பி பண்ணி வச்சுக்கும். அந்த லைனோட வந்து நமக்கு சொல்லும், இந்த லைனில் இந்த எரர். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ப்ராக்கெட் போடுற இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரர் காட்டும். அதான் வந்து இதோட வேலை. இப்போ வந்து இன்டர்மீடியட் கோட் ஜெனரேட்டரில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் லெக்சிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம வந்துட்டு இது பார்த்துக்கலாம், சின்டாக்ஸ் அனாலிசிஸ், அப்புறம் சிமாண்டிக் அனாலிசிஸ் பார்த்துட்டு லெக்சிக்கல் போய்க்கலாம். சின்டாக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அனாலிசிஸ் வந்துட்டு நம்ம வந்து கம்பைல் பண்ணுறதோட ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த கம்பைலர். அப்போ அது என்ன பண்ணுன்னா, எல்லா ஸ்ட்ரிங் டோக்கனையும் எடுத்துகிட்டு வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸில் வச்சுட்டு அதில் வந்து கிராமர் கண்டெக்ஸ்ட் ஃப்ரீ ஆஃப் ஃபார் த சோர்ஸ் லாங்குவேஜ் thing can be generated by the grammar. இப்போ வந்து இதில் நான் இனிமே தான் உங்களுக்கு வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டு ஃபைனைட் ஆட்டோமேட்டா, இன்ஃபைனைட் ஆட்டோமேட்டா இது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு இது வந்து எல்லாமே சின்டாக்ஸ் படி நம்ம வந்து கரெக்டான லாங்குவேஜில் கொடுத்துருக்கோமா. சின்டாக்ஸ் எரர் இருந்ததுன்னா அந்த சின்டாக்ஸ் எரரை நமக்கு கொடுக்குறது தான் இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது. சிமாண்டிக் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து என்ன பண்ணுன்னா, ஆப்பரண்ட் வந்துட்டு ஒரு ஆப்பரண்ட் எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா, ஸ்கோப் ஆஃப் த ஆப்பரண்ட்டு, ஐடென்டிக்கல் அந்த மாதிரி ஸ்ட்ரிங் எல்லாமே கரெக்டாக இருக்குதா, இல்லை ஒரு டேட்டா டைப்லேருந்து வேறு டேட்டா டைப்பில் இருக்குதா அப்படின்லாம் பார்க்கும் இந்த சிமாண்டிக் அனாலிசிஸ். பார்த்துட்டு பார்க்குறது தான் சிமாண்டிக் அனாலிசிஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்துக்குவோம். ஆக்சுவலாக இவங்க கம்பைலர் பற்றினா ஒரு ப்ரீஃப் நோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஓசிக்குள்ளே போகிறாங்க. ஸோ நம்ம அது என்னன்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி கம்பைல் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம கொடுத்துருக்க டார்கெட் கோட் வந்துட்டு 1 pass, therefore intermediate code is generator. 1 pass 2 passன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து it is not always possible to generate target in 1 pass, therefore intermediate code ஜென்ரேட் ஆகுது. அப்போ வந்து ஒரு பார்ஸ் ட்ரீ வந்து கிரியேட் ஆகி அதில் வந்து தனித்தனியாக எல்லாமே செக்ரிகேட் ஆகும். அப்போ வந்து ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக வந்து என்ன இருக்குன்னா, கம்பைலர் மூலமாக வந்துட்டு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி, சப்போஸ் அவங்க கரெக்டான ஃபார்மேட்டில் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு நோட் புக்கில் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மேட்டில் எழுதாமல் வேறு ஃபார்மேட்டில் எழுதுனா நம்ம என்ன பண்ணுவோம், அது வந்து ராங்குன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதே ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்கும். அந்த லாங்குவேஜ், கோட் ஆப்டிமைசேஷன், கோட் ஜென்ரேட்டர் எல்லாம் கரெக்டாகிட்டு இங்கே 3 அட்ரஸ் கோட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அது இப்போ அது என்ன பண்ணால் x=y app z அப்படின்னு சொல்லி, இதுதான் ஆக்சுவலாக ஃபார்மேட் ஆஃப் இன்டர்மீடியட் கோடோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா x=y app z தான் வந்துட்டு வரும் 3. அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்ட் லைன் கம்பைலரில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு 1 mark கொஷின்ஸ் 2 marks கொஷின்ஸில் வரணும்னா ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் கம்பைலரும் டிஃப்ரெண்ட் பேக் எண்டும் கேட்பாங்க. ஃப்ரண்ட் எண்டுனா ஸ்கேன் பண்ணும், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட்டரை ஸ்கேன் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் எண்ட் கம்பைலர். பேக் எண்டுன்றது அப்படின்னு பார்த்தோன்னா கோட் ஆப்டிமைசரும் கோடு ஜென்ரேட்டரோட சேர்றது தான் வந்துட்டு இந்த பேக் எண்டு இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோட் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டர்மீடியட் கோட் டு அச்சீவ் ஃபாஸ்ட்
faster and run machine without changing the algorithm. It must ensure the transformed program is semantically equivalent to the original program. Code optimization அப்படின்றது வந்து வேகமாக வந்து அதை சேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்றது தான். மிஷின் கோடுக்கு ஏற்றாப்புல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈக்குவலாக நமக்கு ஒரிஜினல் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கறது. கோடு ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து மெமரியில் வந்து நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்படுது கோடு, அதுதான் வந்து ஆக்சுவலாக இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டு இதை இனிஷியல் பொசிஷன் ஈக்குவல் டு இனிஷியல் ப்ளஸ் ரேட் இன்ட்டு 16 ஒரு மல்டிப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு லெக்சிக்கல் அனாலிசிஸ் ஸ்கேன் பண்ணி அதை ID1 ID2 ID3 இன்ட்டு 16 டோக்கனாக எடுத்துக்குது. ஓகேவா? டோக்கனாக எடுத்துட்டு இங்கே டோக்கனாக எடுத்துக்குது. டோக்கனை வந்து நம்ம சின்டாக்ஸ் அனாலிசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சின்டாக்ஸ் அனலைசர் இங்கே என்ன பண்ணுறாங்க, அது தனித்தனியாக வந்து ப்ளஸ்ஸை தனியாக, ஈக்குவலன்ட் தனியாக, இன்ட்டு தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக சிமாண்டிக் அனாலிசிஸ் வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம்பிள் டேபிளும் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. கோட் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆப்ரேஷனும் தனித்தனியாக வந்து ஃபஸ்ட்டு டெம்பரரியில் சேவ் ஆகும், அதுக்கப்புறமேட்டு ஐடியில் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு இதான் வந்து இன்டர்மீடியட் கோட் உள்ளே வந்து ஜென்ரேட் ஆகிற டெம்பரரி ஃபைல்ஸு. ஸோ அப்போ எல்லாமே சேவ் ஆகிட்டு நமக்கு வந்து இதோட ஆன்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மூவ்னு எடுத்துக்கும், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன் மல்எஃப்னு எடுத்துக்கும். இதுதான் வந்து டார்கெட் மிஷின். இது இப்போ நமக்கு வந்து ஆடுன்றதை வந்து ஆட் கமெண்ட்டாக எடுத்துக்கும், மூவ்ன்றதை மூவ் கமெண்ட்டாக எடுத்துக்கும், மல்டிபிள்ன்றதை மல்டிபிள் கமெண்ட்டாக எடுத்துக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே டார்கெட் மிஷினோடது. இதுதான் ஆப்டிமைசேஷன் இன்டர்மீடியட் கோடோட வேலை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் உள்ளே வந்து எப்படி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டோக்கன் அண்ட் பார்ஸ் ட்ரீ வச்சு தான் எல்லா வேலையுமே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கமெண்ட்டு தான் கொடுக்குறோம். அந்த கமெண்ட்டை வந்துட்டு டோக்கன்ஸ் எப்படி எடுத்துக்குது, பார்சர் ட்ரீ எப்படி எடுத்துக்குது, சின்டாக்ஸ் ட்ரீ எப்படி எடுத்துக்குது பாருங்களேன், கோடு ஜென்ரேட்டர் எப்படி எடுத்துக்குது, கோடு ஆப்டிமைசர் எப்படி எடுத்துக்குது, கோடு ஆப்டிமைசரோட டார்கெட் மிஷின் கோடு எப்படி எடுத்துக்குது. ஒரு விஷயத்தை நம்மளே ஒருத்தவங்கிட்ட சொன்னால் அது எப்படி போகுன்றது மாதிரி இது எப்படி எடுத்துக்குதுன்றதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்னும் அடுத்து டிஓசினா என்ன எல்லாம் சொல்கிறேன். இது கொஞ்சம் ஹாட் டாபிக் தான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் எக்ஸாமும். உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.